வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சபரி. இன்றைக்கி நம்ம அந்தோதியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட ட்ராவல் விலாக் தாங்க பார்க்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு ஃபெயில்டு விலாகு. பிகாஸ் மொபைல்ன்றது நான் கீழே போட்டேன். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மொபைலில் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மொபைலை கீழே போட்டேங்க. ஆனால் அதுக்கப்புறமா எப்படி மொபைலை எடுத்தேன் அண்ட் நீங்கள் ஏதாவது மொபைல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ரெக்கவர் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது இருக்க போகுது. அண்ட் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸு ட்ரெயின் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இது வந்து ஒரு கேஷுவல் விலாகாக தான் இருக்க போகுது, நம்ம நார்மல் விலாக் மாதிரி இருக்காது. ஸோ டைம் இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆயுத பூஜை அன்றைக்கி எடுத்ததுங்க இந்த வீடியோ. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 20 அப்போ எடுத்தது. பட் இப்போ டிசம்பர் 20 தாண்டிடுச்சு. 4 மாதமாக நம்ம வீடியோவே போடல. காஷ்மீர் ட்ரிப்பு பிளான் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலனாலும் பாருங்கள், உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். 4 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்தது தான். அப்போவே எடிட்டும் பண்ணிட்டேன். பட் எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அண்ட் இப்போ வேறு எந்தவித கண்டென்ட்டும் இல்லைன்றதால நான் மறுபடியும் அதை போஸ்ட் பண்ணுறேன். அண்டு அதுவுமே நான் வெறுமனே போஸ்ட் பண்ணாமல் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் ஆட் பண்ணி தாங்க போஸ்ட் பண்ணுறேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு புது ட்ரெயின்லாக தான் பார்க்க போகிறோம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போதைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி அந்தோதியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை ட்ரை பண்ண போகிறோம். ஒரு ஃபுல்லி அன்ரிசர்வ்டு ட்ரெயின். அப்போ தான் இந்த 10th and 11th பிளாட்ஃபார்மை ஃபுல்லாக புதுசாக மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு செம க்ரௌடடாக இருக்குங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு. பிகாஸ் நிறைய ட்ரெயின்ஸோட அரைவல் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வர போகிறாரு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 or 8 அரைவல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நிறைய பேசஞ்சர்ஸ் நம்ம 10th பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்தோதியாவுக்கு தான். இன்றைக்கி வந்து சண்டேங்க. வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு சண்டே ஈவினிங்குங்க. நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ மண்டே கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ க்ரௌட் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்தோதியாவுக்கும் சரியான டிமாண்டுங்க. நிறைய க்ரௌடுன்றது வந்துட்டுருக்காங்க. டைம் இப்போது 9:58 ஆகுதுங்க. 10 minutes முன்னாடி தான் நம்ம அந்தோதியாவை புல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளாட்ஃபார்முக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ புது பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால மேபி கொஞ்சம் சீக்கிரமாக ஷண்டிங் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. சீக்கிரமாக ஷண்ட் பண்ணாங்கன்னா போய்ட்டு ஒரு சீட்டை போட்டாகணும். புதுசாக போட்டிருக்காங்க போர்டு, புது பிளாட்ஃபார்மு. நம்ம லாஸ்ட்டில் போய்க்கலாம், இப்போ தான் கொஞ்சம் சீட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி அந்தோதியா அப்படின்றது ஒரு ஃபுல்லி அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த முறை ரிசர்வ் பண்ணல. ஓகேங்க, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஆப்போசிட்டில் வரப்போகுது. அதான் ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனே. இப்போதைக்கு நம்ம 9th and 10th பிளாட்ஃபார்மில் நின்றுருக்கோம். நியூலி புதுசாக இப்போ மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நாளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சில ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3rd டெர்மினலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க தாம்பரத்தை. அதனால் 10th and 11th பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. ஓகே ஃபுல்லி அன்ரிசர்வ்டுன்னு சொல்கிறீங்க ப்ரோ. அனௌன்ஸ்மெண்ட்டோட மாதிரி பேசுகிறீங்க. ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம ஒரு லாங் வீக்கெண்டில் ட்ராவலை புக் பண்ணியிருக்கோம். அதாவது ட்ராவலை பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான். ஓகேங்க, இன்றைக்கி வந்து ஒரு சண்டே, நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ லாங் வீக்கெண்ட் அப்படின்றதால க்ரௌட் எப்படி இருக்கும் அப்படின்றது டவுட்டாக தான் இருந்தது. பட் பார்த்தா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக அந்தோதியா எக்ஸ்பிரஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டான விஷயம் தான். ஸோ ட்ரெயின் வந்தோடனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. அண்டு எல்லா ஜங்ஷனில் இறங்கி கண்டிப்பாக நல்லா கவர் பண்ண முடியாது. அண்டு பார்ப்போம் போக எப்படி ஜேர்னி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எது வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோன்னா கும்பகோணம் வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரமே நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி போடலாம். இந்த ட்ரெயினோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்து போடலாங்க. கண்டிப்பாக பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்காங்க. ஸ்லோவாக வந்துட்டுருக்கோம். 7 7050 ரிப்பப்ளிக் டே போட்ட லோக்கோவோட வரோம். அன்ரிசர்வ்டு நிலமை ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நம்ம ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அங்கே ஷண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. சரி, ஆனால் க்ரௌடுங்க.
பிளாட்ஃபார்ம் முழுக்க க்ரௌடு தாங்க. பின்னாடி அந்த சீட் கிடைக்கும்னு நினச்சா ஃபுல்லாக க்ரௌடு தான். ஓகேங்க, ட்ரெயின் வந்துருச்சு. நமக்கு சீட்டும் கிடச்சிருச்சு. ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. 3, 4, 5 ஒரு 5 பெட்டி தள்ளி வந்து நம்ம ஏறி இருக்கோம். டைம் 10:30 தான் ஆகுது. ஓகேங்க, அடிக்கடி என்னால் இறங்கி பேச முடியாது. ஸோ அதனால் நம்ம ட்ரெயின் டிக்கெட்டோட ஃபேர் பற்றி பார்த்துறோம். தாம்பரம் டு கும்பகோணம் புக் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 3 பேர் ட்ராவல் பண்ணுறோம். 420 ரூபா வாங்கியிருக்காங்க. நார்மல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை கம்பேர் பண்ணும்போது டிக்கெட் ஃபேர் வந்து கொஞ்சம் அதிகம் தாங்க. ஒரு பர்சனுக்கு கிட்டத்தட்ட 140 ருபீஸுங்க. 140 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, ட்ரெயின் எடுக்க இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம போயிட்டு என்ன லோக்கோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாங்க. சுத்தம் புது கோச்சுங்க. இப்போ தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்திருக்கோம். என்ன லோகோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. நல்ல கூட லோகோ ஷீட்டோடைய WP7ங்க. ஓகே, இப்போ நம்ம கோச்சுக்கு போயிடலாம். ஓவர் க்ரௌடுன்றது ஆகுது. கோச்சுக்கு போயிடலாங்க. இந்த கோச் தான் அங்கே 2024 மேனுஃபேக்சரிங் பண்ண கோச்சு. இந்த வருஷம் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டே சொன்னால உங்கள்கிட்ட புதுசாக இருக்குங்க, பலன்னு லைட்டில் விசிபிளாக இல்லை. அந்த ஒரு 6 டிஜிட்ஸில் நம்பர் போட்டிருப்பாங்க பாருங்கள் ஒரு கோச்சுக்கும். அந்த கோச்சில் நம்பர் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாங்க எந்த வருஷத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம மஹால் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர் டு மதுரை செல்லக்கூடிய மஹால் எக்ஸ்பிரஸ்ஸு தாம்பரத்தில் ஸ்டாப்பிங் இல்லை. ஓகே, இவன் போட்டோம், நம்ம கோச்சுக்கு போகலாம். எக்ஸ்பிரஸ் அந்த ட்ராக்குங்க. நம்ம ஆல்ரெடி தாம்பரத்துலேருந்து திருவனந்தபுரம் போயிருப்போம் இல்லையா, அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ஸு. அவனோட அக்கா பையன் தாங்க இவன். அவனோட ரேக் ஷேரிங் ட்ரெயின் தான் இவன். ஓகே, ஆக்சுவலாக இப்போ புதுசாக அந்த ஒர்க் பண்ணாங்கல்லங்க, அது மட்டும் இல்லைன்னா இந்த உழவன் கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான், இந்த உழவன் எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயினை பிளாட்ஃபார்முக்கு வந்து நிறுத்துவாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு 10:50 to 11 o'clock பக்கமாக தான் நம்ம ட்ரெயினை வந்து நிறுத்துவாங்க. ஸோ எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க. ஒரே ஜாம் பேக்கடாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து போட்டாங்க ட்ரெயினை. அதனால தான் நமக்கு சீட்லாம் கிடச்சிது அப்படின்னு நம்ம சொல்லலாம். WP7 போட்டிருக்காங்க. அண்ட்ரஸோட பிரிட்டி டீசல் அண்ட்ரஸோட க்ரௌட் ஒன்று. டைம் 5 நிமிஷம் இருக்குங்க நம்ம ட்ரெயின் எடுக்க. அப்புறம் பாருங்க அந்தோதயா, சாரி உழவன். ஆக்சுவலாக இது வந்து நார்மல் லைவரி கொண்ட LHB கோச்சுங்க. அங்கே இருக்குது பாருங்கள் அந்தோதயா. இதுதான் அந்தோதயக்கான ஸ்பெஷல் கோச்சு. ஓகேங்க, இந்த தாம்பரம் நாகர்கோவில் அந்தோதயா எக்ஸ்பிரஸ் வந்து இந்தியாவிலே ஒரு ஸ்பெஷலான அந்தோதயா எக்ஸ்பிரஸ் தான். பிகாஸ் டோட்டலாக 28 அந்தோதயா எக்ஸ்பிரஸ் இருக்குது இந்தியாவுக்குள்ளே. பட் அதில் டெய்லி ரன் ஆகுது நம்ம தாம்பரம் நாகர்கோவில் அந்தோதயா எக்ஸ்பிரஸ் மட்டும்தாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு ஸ்பெஷலான விஷயம் தாம்பரம் அந்தோதயா எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்க, இந்த ட்ரெயினை பற்றி இன்னும் நிறைய ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்ன தான் நம்ம கும்பகோணம் வரைக்கும் ட்ராவல் பண்ணாலும் இந்த ட்ரெயினை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாங்க. நடுவில் இறங்க முடிஞ்சதுன்னா சூப்பர். பட் இல்லைன்னா நம்ம இப்போ கும்பகோணம் போய்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. ஷார்ப் 11 o'clock. பட் நம்ம ட்ரெயின் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. ஒரு 50 செகண்ட் 55 செகண்ட் கழிச்சு எடுப்பாங்க. 1:06 நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகுதுங்க தாம்பரத்தில் இருந்து. நம்மளோட ட்ரெயின் 20,961 தாம்பரம் நாகர்கோவில் சந்திப்பு அந்தோதயா அதிவேக விரைவு வண்டி தாம்பரத்துலேருந்து எடுத்துட்டாங்கங்க. நம்ம ட்ரெயினோட நிறுத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தாம்பரத்தில் ஸ்டார்ட் ஆகி செங்கல்பட்டு சந்திப்பில் நிற்கும். அதுக்கடுத்து விழுப்புரம் சந்திப்பு,
விழுப்புரத்துலேருந்து நமக்கு இது மெயின் லைனில் போங்க, கார்டு லைனில் போகாது. மெயின் லைனில் பார்க்கும்போது திருப்பாதிரி புலியூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, மதுரை சந்திப்பு, விருதுநகர் சந்திப்பு, சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி சந்திப்பு, வள்ளியூர், கடைசியாக நாகப்பட்டினத்தை போய் ரீச் பண்ணுதுங்க. நம்ம ட்ரெயின் எடுத்துக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்றைக்கி 11 மணிக்கு எடுக்கிற வண்டி நாளைக்கு காலையில் 12:45க்கு நாகர்கோவில் சந்திப்பு போய் ரீச் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ஜேர்னி ஓரளவுக்கு சூப்பராகவே போயிட்டுருக்குங்க. இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிருச்சு இந்த ட்ரிப்பு ஒரு நல்ல ட்ரிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சீட் கிடைக்கிறது தான் பெரிய விஷயமா இருந்தது. பட் நல்லாவே வேகன்சி இருக்குது. சண்டே நைட்டுனாலும் நாளைக்கு ஹாலிடே அப்படின்னாலும். ஸோ வீக் டேஸில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ட்ரெயினை ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாங்க. ஸோ போக போக பார்க்கலாம். தாம்பரத்தை விட்டு ஸ்டார்ட் ஆகல, இப்போவே 5 நிமிஷத்துக்கிட்ட வீடியோ லென்த்து போயிடுச்சு. ஸோ கட் பண்ணிக்கிறேங்க நான். நியூலி மேனுஃபேக்சர்டு, நியூலி பில்ட் பிளாட்ஃபார்முங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 and 10. ஓகே மக்களே, செங்கல்பட்டு அப்படி இல்லைனா விழுப்புரம் போயிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்தில் இருக்கோம். ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன். இரும்புலியூர்கிட்ட வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே போகும்போது மிஸ் பண்ணிட்டேன், கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் செங்கல்பட்டு போயிட்டு செங்கல்பட்டுலேருந்து இறங்கி செங்கல்பட்டுலேருந்து பஸ் பிடிச்சி தாம்பரம் வந்துட்டோங்க. அண்ட் தாம்பரம் வந்துட்டு நம்ம டிக்கெட் ரீஃபண்ட் வாங்கிட்டோம். சார் அது மாதிரி ஃபோன் கீழே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ரீஃபண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஆக்சுவலாக செங்கல்பட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணதால் ஆளுக்கு 30 rupees மட்டும் டிடக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 310 rupees நம்மகிட்ட தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன், சார் அந்த மாதிரி ஃபோனை மிஸ் பண்ணிட்டோம், ட்ராக்கில் தான் விழுந்திருக்கு, எங்கே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு அடையாளம் பார்த்துட்டேன், ஸோ போய்ட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நீங்கள் போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எது ரூல்ஸ் வயலேஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதெல்லாம் எதுவும் நீங்கள் போய்ட்டு எடுத்துகிட்டு போங்க. 3 பேர் வந்தோம் இல்லையா, ஒருத்தவங்க மட்டும் இங்கே இருங்க, ஏதாவதுனா ஃபோன் பண்ணுங்கள், நான் பேசிக்கிறேன், நீங்கள் போய்ட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால் நாங்களும் வந்தோம். வரும்போது ஃபோன் ரிங் பண்ணிகிட்டே வந்தோங்க. ஆக்சுவலாக இங்கே 12 o'clockன்றதில் எல்லாமே அமைதியாக தான் இருக்குது. ஃபோனை ரிங் பண்ணிகிட்டே வந்தேன். ரிங் டோன் கேட்டு ஃபோன் எடுத்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தாம்பரம் போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக ட்ரிப் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. பட் இப்போ ஃபோன் கிடச்சதே கொஞ்சம் ஹாப்பியான விஷயம் தான். சரி, தாம்பரம் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற ரேட்டிங் இல்லை. பை கைஸ், கிட்டத்தட்ட 1 hour பக்கமாக நடந்து ஃபோனை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். ஃபேஸில் வேறு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஃபோனுக்கு எந்த டேமேஜும் ஆகலைங்க. 110 kilometer போய் விழுந்தது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஸ்க்ராட்சாவது இருக்கும். 110 போணுச்சு முன்னாடி. சரி, ஒரு 50 போயிருக்கும். பரவாயில்லங்க, ஃபோன் கிடச்சா போதும், டிஸ்பிளே என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஃபோனும் கிடச்சிருச்சு, டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது. ஃப்ரெஷ் மட்டும் ஒரே ஒரு சின்ன ஸ்க்ராட்சோட தப்பிச்சிக்கிச்சு. ஓகேங்க, நான் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சில டவுட் வரலாம் உங்களுக்கு. ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது செயின் புல்லிங் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. செயின் புல்லிங் பண்ணால் 10,000 rupees ஃபைனு. ஸோ ஒரு வழியாக பை காட்ஸ் கிரேஸ் நம்ம ஃபோனை ரெக்கவர் பண்ணியாச்சு. நான் ஒழுங்காக தாம்பரமும் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நான் என்னோடய ஊருக்கு போகிறாங்க. இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், வீட்டுக்கு கிளம்புறோம். அண்ட் நம்ம மொபைலை கீழே போட்டோன்னா அங்கே நம்ம எமர்ஜென்சி அந்த லிவர் இருக்குல்ல, அதெல்லாம் பிடிச்சி இழுக்கக்கூடாதுங்க. அப்படி பிடிச்சி இழுத்தால் நமக்கு ஃபைனுன்றது இருக்குது. அந்த லிவர்ன்றது மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை அந்த ஒரு சில ஃபேக்டருக்காக தான் நம்ம இழுக்கணும். ரொம்ப அர்ஜென்ட்டுனா மட்டும் தான் இழுக்கணும். நம்ம ஃபோனெல்லாம் கீழே போட்டோம்னா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி நம்மளோட மொபைலை ரெக்கவர் பண்ணலாம்னாங்க, சைடில் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டோட நம்பரை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு, அண்டு ட்ராக்கோட சைட்ஸில் பார்த்திங்கன்னா கம்பத்தில் நமக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி என்னோடய மொபைல் மிஸ் ஆகிடுச்சு, இந்த கம்பத்து பக்கத்தில், இந்த நம்பர் கொண்ட கம்பத்து பக்கத்தில் நிற்கிது, ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் அவங்க அங்கே போய்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு மொபைலை ரெக்கவர் பண்ணிவிட்டு நமக்கே சென்ட் பண்ணிடுவாங்க, கிடச்சிதுன்னா மட்டும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ட்ரெயின் போகிற வேகத்துக்கு அதெல்லாம் நோட் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம போயிட்டு இருந்தது நைட் டைமு, ஸோ அதெல்லாம் நோட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இங்கே செங்கல்பட்டு, அந்தோதியா வந்து தாம்பரத்துலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பு செங்கல்பட்டு. ஸோ செங்கல்பட்டுலேருந்து இறங்கி மறுபடியும் பஸ் பிடிச்சி வந்து அங்கே டிக்கெட் எடுக்கிறாங்கல்ல, அங்கே வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க டிக்கெட்டை. ஸோ நம்ம கவுண்டரில் எடுத்த டிக்கெட்டையும் நம்ம ட்ராவல் பண்ணலான்னா கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ரிட்டர்ன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு மறுபடியும் ட்ராக் சைடாகவே நடந்து போயிட்டு அதுக்கப்புறமா ஃபோனை ரிங் பண்ணிகிட்டே போனாங்க.
எங்கே விழுந்ததோ அந்த இடத்த நான் நோட் பண்ணிக்கிட்டேன் ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் ரிங் பண்ணிகிட்டே போனால் சவுண்டுன்றது கொஞ்சம் தூரத்தில் கேட்டுச்சு, அப்படி நான் ஃபோனை ரெக்கவர் பண்ணிட்டேங்க. ஸோ இதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோச்சஸில் ஒரு சில நம்பர்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த நம்பரோட விளக்கத்தை நான் இன்னொரு நாள் தரேன்னு சொல்லியிருந்தேன், அதை இப்போ நான் தந்துடுறேன். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் குறிக்குது. உதாரணத்துக்கு 24ன்னு இருந்ததுன்னா 2024 மேனுஃபேக்சரிங் பண்ண கோச்சு, 02ன்னு இருந்ததுன்னா 2002 மேனுஃபேக்சரிங் பண்ண கோச்சு. அண்டு மற்ற 3 நம்பர் எதை குறிக்குதுன்னா அது ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியா, செகண்ட் சிட்டிங் கோச்சா, ஸ்லீப்பர் கிளாஸா, அன்ரிசர்வ்டு கோச்சா அப்படின்றத குறிக்குதுங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 to 200 வரைக்கும் இருந்ததுன்னா அது வந்து ஏசி கோச்சுங்க. அண்டு 200 to 400 வரைக்கும் இருந்ததுன்னா ஸ்லீப்பர் கோச்சு, 401 to 600 வரைக்கும் இருந்ததுன்னா ஜென்ரல் கோச்சுங்க. அண்டு 601 to 700 வரைக்கும் இருந்ததுன்னா செகண்ட் சிட்டிங் கோச்சு, 700 to 800 வரைக்கும் இருந்ததுன்னா எஸ்எல்ஆர்டி கோச்சுங்க. 800 ப்ளஸ் இருந்ததுன்னா பேண்ட்ரி காரை குறிக்குது. ஓகே மக்களே, எந்த வித கண்டென்ட்டும் இல்லாதால ஆல்ரெடி ஃபெயில்டான கண்டென்ட்டை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதுலேருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த விளாக் கொஞ்சம் ஃபன்னாகவும் வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சபரி அவுட்.